ஏன் குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமான்ற தடுமாற்றம்? நீங்க கொஞ்ச நாள்ல சாக போறீங்க, அதனால உங்க மேல பரிதாபப்பட்டு தான் நான் வந்தனே தவிர உங்களுக்கு நான் குழந்தை பெற்று கொடுக்க வரல. இது உங்ககிட்டயே நான் எப்படி சொல்றது? அந்த தடுமாற்றம் தான். எனக்கு கேன்சரும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. என் மேல பரிதாபப்பட்டு தான் நீ திரும்ப என்கிட்ட வந்திருக்க. ஆனால் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற. நீ போட்ட இந்த பாசமான வேஷத்தை நீயா கலைக்கணும். எது வரைக்கும் நீ போக போறன்னு நானும் பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு கேன்சர் இல்லைன்ற மேட்டரை நான் உனக்கு சொல்ல போகிறதே இல்லை. என்ன பேசிக்கிட்டே இருந்த ரெண்டு பேரும் திடீர்னு சைலண்ட் ஆகி மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ச்சே, இதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையே. திவ்யா, நானும் அவங்ககிட்ட குழந்தைய பற்றி பேசலை, தாம்பத்திய உறவு வேணும்னு கேட்கல. ஆனால் எந்த ஆம்பளை தான் பொண்டாட்டிக்கிட்ட இந்த உறவு வேண்டான்னு சொல்லுவான்? அதனால் வெளிப்படையாக என் ஆசையை சொன்னேன். ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதும் வைக்காததும் ஓ இஷ்டம். ஏதோ அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்களேன்றக்காக நீ ஒத்துக்க வேண்டாம். உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும், என் அம்மாவை அடைக்கணும். அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால் அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்ற பேச்சுக்கே இனிமேல் இடம் இல்லை. உனக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம். உன் எதிரில் 2 பாதை இருக்குது, அதுவும் தெளிவாக இருக்குது. தாம்பத்தியம் குழந்தையும் வேணும், நல்ல தம்பதிகளாக மனமொத்து வாழ்வோங்கிறது ஒரு பாதை. இல்லை ஊர் உலகத்துக்கு மட்டும் புருஷன் முண்டாட்டி, மற்றபடி நமக்குள்ளே எந்த உறவும் இல்லைங்கிறது இன்னொரு பாதை. நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் திடமான பயணத்தை நீ ஆரம்பிச்சிரு. நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாத திவ்யா. நான் கொஞ்சம் யோசிக்கணும். சரி வா. சார் இங்கே உட்காருங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. மது, இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? மகிழ்ச்சியில ஆரம்பிச்சு துன்பத்துல முடியுது அப்படின்னு குறிக்கத்தான் மகிழ்ச்சி துன்பம் இந்த 2 எழுத்தையும் சேர்த்து மது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல 1,52,000 பேர் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுல இயற்கையா சாகிறவங்க 1,500 பேர் தான். நோய் வந்து சாகிறவங்க ஏறக்குறைய 20,000 பேர். கொலை செய்யப்பட்டு இறக்குறவங்க ஏறக்குறைய 2,500 பேர். மது குடிச்சு சாகிறவங்க தான் 50,000 பேர். மது குடிச்ச உடனே அது ரத்தத்துல போய் கரையுது. மற்ற உணவு மாதிரி அதை ஜீரணம் பண்ண வேண்டாம், சுலபமா ரத்தத்துல கரையும். அப்படியே உடம்பு பூரா பரவும், நேரா மூளைய பாதிக்கும். அங்க மூளைய மழுங்கடிக்கும், மறுபடி நேரா கல்லீரலுக்கு போகும். அங்க ஒரு வேதியியல் பொருளை சுரக்க வச்சு விஷத்தன்மையை பரப்போம். அதனால மூளை நரம்பெல்லாம் முறுக்கேறுது, பாதிப்படையுது. வன்முறை நடவடிக்கை அதிகமாகுது. கழுத்து வலி, முதுகு வலி, தலைவலி எல்லாம் வருது. உடம்புக்கு கிக் அதிகமா கிடைக்குது. சில சமயம் போலீஸ் ஓத அதை விட அதிகமா கிடைக்கும். அதிக தண்ணீரை கிரகிக்க முடியாம சிறுநீரகம் பாதிக்கப்படுது. கணையம் இன்சுலினை அதிகமா சுரக்கும். இதனால சர்க்கரை அளவு குறையும். மது குடிக்கிறது அவர் மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தையும் பாதிக்கும். சும்மா விளையாட்டா ஜாலிக்காக குடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு அப்புறமா அதை தவிர வேற எந்த ஜோலியையும் பண்ண முடியாம ஆளையே காலி பண்ணிடும்.
சார் எடுத்துக்கோங்க சார். சார் சாப்பிடுங்க சார், மருந்து தான். இது அழிவை நோக்கிய ஒரு பயணம். மது குடிக்க ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் கேடான ஒண்ணு. குடிக்கிறவங்கள இந்த சமுதாயம் குடிகாரனா தான் பார்க்குதே தவிர ஒரு நோயாளியா பார்க்கறதே இல்லை. ஆனா நீங்க குடிகாரன் கிடையாது, நீங்க எல்லாரும் நோயாளிங்க. உங்க நோயை மனசு வச்சா அதை நீங்களே குணப்படுத்திக்க முடியும். ஒருத்தன் குடிக்கிறதுக்கு குடும்ப சூழ்நிலையோ கஷ்டமோ வறுமையோ காரணமே கிடையாது. குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யறதுனால யாருமே குடிக்காம இருக்கிறதே கிடையாது. இதை நீங்க மனசு வச்சா மட்டும்தான் மறக்க முடியும். என் நம்பு சர்சு. குடிக்க மாட்டேன் சர்சு. சத்தியம் செய்யறவங்க அதிகபட்சம் 2 நாள் குடிக்காம இருப்பாங்க. ஆனா குடிய நிறுத்துற சக்தி சத்தியத்துக்கு கிடையவே கிடையாது. மறுபடியும் அதை விட அதிகமாவே குடிப்பீங்க. அதனால உங்க சத்தியம் வாயிலிருந்து வந்தா பத்தாது, மனசுல இருந்து வரணும். ஒருத்தர் அன்பாலையோ மிரட்டலாலேயோ ஒருத்தருடைய குடிய நிறுத்த வைக்க முடியாது. உங்களுக்கு மனோரீதியான சிகிச்சை அவசியம். அதைத்தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். போதை இல்லாத போது, மூளை விழிப்போடு இருக்கிற சமயத்துல குடியோட கெடுதலை சொல்றோம். கை நடுக்கும், வயிற்று வலி, தூக்கம் வராம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு 5 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை, மருந்து மாத்திரைன்னு அதுக்கு ஒரு 5 நாள், அப்புறம் மனோரீதியான டாக்டரோட கன்சல்டேஷன் அப்படின்னு அதுக்கு ஒரு 5 நாள். இப்படி 3 கட்டமா பிரிச்சு 15 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல உடற்பயிற்சி, விளையாட்டு, குடியால பாதிக்கப்பட்டவங்களோட அனுபவங்களை கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் லெக்சர் கொடுப்போம். அப்புறம் இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்ய சொல்லி மனசை பக்குவப்படுத்துவோம். சிந்தனைகளை வேற வழியில திருப்புவோம். நீங்களே குழுவா அமர்ந்து உங்க குடிப்பழக்கத்தால ஏற்பட்ட கேடுகள், அதனால குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், இதையெல்லாம் மனசு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஏற்பாடு பண்ணுவோம். எங்களால முடிஞ்சத நாங்க பண்றோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப அவசியம். எத்தனையோ விதமான ஈடு செய்ய முடியாத இழப்புகள் ஏற்பட்டும் கூட அந்த இழப்புகளெல்லாம் ஈடு செய்ய குடிய நாடுறாங்க. அவங்க குடிக்கிறதால அந்த இழப்புகளெல்லாம் ஈடு செய்யப்பட்டா குடிக்கலாம். ஆனா ஏற்பட்ட நஷ்டம் திரும்ப வரப்போறதில்ல. போனா போனதுதான். நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம துரோகம் பண்றோம், அவங்கள வருத்தப்பட வைக்கிறோம், அவங்களுக்கு சமுதாயத்துல தலகுனிவை ஏற்படுத்துறோம், நம்ம ஸ்டேட்டஸையும் நம்ம இழக்கிறோம். அதான் உண்மை. நீங்க பிள்ளையா இருந்தா உங்க அப்பா குடிக்கிறத நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல நீங்க அப்பாவா இருந்தா உங்க பிள்ளை குடிக்கிறத நீங்க ஏத்துப்பீங்களா? இத நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கே புரியும். நம்ம காசு கொடுத்து பிரச்சனையையும் நோயையும் நாமளே வாங்கணுமான்னு ஒவ்வொரு குடிகாரனும் பாட்டில் மூடிய திறக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். பாட்டில மூடுங்க, வாழ்க்கையை திறங்க. ஏண்டி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியோ? வழியில ஒரு ஃப்ரெண்ட பார்த்தேன், அதான் அவ வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பழையபடி காணாம போற வேலையை ஆரம்பிச்சிட்டியாங்கோ? நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க? வந்துட்டேன்ல, இன்னும் என்ன? தலை வலிக்குது, நான் உள்ள போறேன். என்னடா சிடு சிடுன்னுட்டு போறா? அம்மா, ஒழுங்கா சாப்பிட்டமா படுத்தமான்னு இருக்கணும், இல்ல நடக்கிறத வேற.
என்னடா தம்பி இது இப்படி சொல்லிட்டு போறான்? பின்ன அவன் ஆம்பளை இல்ல, அப்படிதான் விரட்டுவான். அதான் அவன் வாயாலே ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன பெரிய ஆம்பளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காது. நீ கொஞ்சம் உள்ளவா. ஆட வாக்கா, வா 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 வா. நீ மௌனராகம் படம் பார்த்திருக்கியா? ஏண்டா நான் எந்த சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கேன், நீ படம் பார்க்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? டேய், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. படம் பாத்தியா இல்லையா? ஆமா, உங்க மாமா கூட போய் பார்த்தேன். அதுல உனக்கு பிடிச்ச சீன் எது? அது இன்ட்ரோல் மட்டும் சொல்லிடாத. ஏன்னா மாமா உனக்கு கண்டிப்பா பாப்கார்ன் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதனால அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. இல்லடா, எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்பா, பாப்கார்னை தாண்டியும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆனா அந்த படத்துல உனக்கு எந்த சீன் நல்லா பிடிச்சிருந்தது? எனக்கு இந்த கார்த்திக்கும் ரேவதியும் வர்ற சீன் பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்லயும் ஒரு மௌனராகம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கார்த்திக் ரேவதி சீன் இல்ல, மோகன் ரேவதி சீனு. என்னடா உளறிட்டு கிடக்குற? அதாவது ஓபன் பண்ணுனா ஏண்டா விஷயத்தை சொல்லுனா என்னவோ டைரக்டர் மாதிரி கையை நீட்டி நீட்டி காமிச்சிட்டு இருக்க, உடைச்சு விடு. சொல்றேன்க்கா, ஏன் அவசரப்படுற? அதாவது மௌனராகம் படத்துல மோகனும் ரேவதியும் சந்தர்ப்ப சூழ்நிலையால புருஷன் பொண்டாட்டியா ஆயிடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறதே இருக்கவே இருக்காது. ஆமா, புருஷனுக்கு பொண்டாட்டி கூட அந்யோன்யமா இருக்கணும்னு தோணும். ஆனா கிட்ட போறதுக்கு ஒரு தயக்கம். ஆமா, அதே மாதிரி பொண்டாட்டிக்கும் புருஷனோட அந்யோன்யமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அவளுக்கும் கிட்ட போறதுக்கு ஒரு தயக்கம். அட ஆமாடா. அங்கதான் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. ஏண்டா இப்ப பாட்டு பாடுறது ரொம்ப முக்கியமா? உன் பாட்டை கேட்கறதுக்கா நின்னுட்டு இருக்க? விஷயம் என்னமோ அதை மட்டும் சொல்லு. அக்கா, அந்த படத்துல நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்லயும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஆசை இருக்கு. ஆனா யார் முதல்ல அடி எடுத்து வைக்கிறதுங்கிறதுல ரெண்டு பேருக்குமே ஒரு தயக்கம், ஒரு ஈகோ. இப்ப இதுக்கு என்னடா பண்றது? நீ நல்லா யோசிச்சு பாரு. சேரவே முடியாதுங்கிற நிலைமையில இருந்த ராஜாவையும் திவ்யாவையும் பக்காவா பிளான் போட்டு அவங்கள சேர்த்து வச்சது யாரு? நீயும் நானும் தான். அதே காரியத்தை நம்ம ரெண்டு பேரும் திரும்ப செய்ய போறோம். எப்படிடா? எப்படி நம்ம அவங்கள கல்யாணத்துல ஒண்ணு சேர்த்து வச்சோமோ அதே மாதிரி பிளான் பண்ணி அவங்கள தாம்பத்தியத்திலயும் நாம ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்னடா சொல்ற? ஆமா, அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. சொல்லு சொல்லு. அதாவது எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் தான். அக்கா, இதோ வரேன். வா சங்கர்.
என்னடா இதெல்லாம்? வா சொல்றேன். உட்காரு. அக்கா, என்ன? ஒரு 15 நாளைக்கு தேவையான பழம், காய்கறி, பிஸ்கட்டு, மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? இங்க பாரு, ஏதாவது தேவைன்னா டென்ஷனாகி வெளில போய் வாங்கிட்டு இருப்பியா? அதனால தான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? எனக்கு என்ன குறைச்சல்? இருக்கிற உடம்பையே குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்தாக்கா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இப்போ எதுக்குடா இந்த பணம்? இந்தாக்கா. இல்லக்கா, நான் ஒரு வேலை விஷயமா திருச்சி வரைய போறேன். போயிட்டு வரதுக்கு எப்படியும் 10-15 நாள் ஆகும். அதனால தான் கொடுத்துட்டு போறேன். திருச்சி தானே, கார் வச்சிருக்கல, ஏதாவது அவசரம்னா வந்துட போற. 4 ஹவர்ஸ்ல வந்துடலாம். ஆனா திடீர்னு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவேன்? ரெண்டு கொடுக்கணும், அது இதுன்னா என்ன செய்வேன்? அதனால தான் கொடுத்துட்டு போறேன், வச்சுக்கோ. சரி, மாமாவை போய் பாத்தியா? இப்ப கூட பார்க்க தாங்க போறேன். நீ போய் பார்க்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா அவருக்கு பிடிச்சது நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. இல்லக்கா, அங்க எதையும் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆமா, அங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ அவரை கூட்டிட்டு போறப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இங்க பாருக்கா, அதெல்லாம் உனக்கு வேணாம். சொன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா நல்லா இருக்காரு, போதுமா? சரி, காயத்ரியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தியே. அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா போல இருக்கு. ஒரு 3 நாள் அவளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் சங்கர், கவிதா வந்திருந்தாடா. கவிதா வந்தாளா? ஏதாவது வளரி கொட்டினியா? இல்ல இல்ல, அவ துருவி கேட்டா. நான் கடைசி வரைக்கும் அவரு அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு, அம்மாவை பார்க்க போயிருக்காருன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். நல்ல வேலை, அப்படியே சமாளி, எதுவும் வளரி கொட்டிடாத. அதான் அவன் புருஷனுக்கு நல்லது சொல்லிட்டேன். இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. நடு ராத்திரின்னு கூட பார்க்காம அவ நமக்கு ஒரு உதவி வேணும்னா உடனே ஓடி வந்து செஞ்சா. அவகிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு மனசே வரல. ஏதாவது வளரிட்டு இருக்காத. உன் புருஷன் திருந்தணுமா வேணாமா? அவருக்கு சரக்க ஊத்தி கொடுத்து கெடுத்ததே அவதான். சும்மா அபாண்டமா அவ மேல பழிய போடாத சங்கர். அவ ஒரு போலீஸ்காரி, குடிக்கிறவங்கள தடுத்து நிறுத்துறவ. உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? அவளை பிடிக்காதுன்னு ஒரே காரணத்துக்காக அவ மேல என்ன வேணா பழிய போடலான்னு நினைக்கிறியா? சும்மா இருக்கியா? அவளை பத்தி பேசாத. அவ பேச்சு எடுத்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை பத்தி உனக்கு தெரியும். அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி. சரிக்கா, அதை விடு, பத்திரமா இரு. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். சரி. ஹலோ, சொல்லு. நான் சொன்ன மாதிரி சங்கரை ஃபாலோ பண்ணியா? எங்க போனா?
ஆ